நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த இஸ்லாமிய பெண். என்னுடைய நாடு பாகிஸ்தான். என் அப்பாவை எனக்கு அதிகம் பிடிக்கும். எனக்கு 18 வயது இருக்கும்போதே எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று என் அப்பா விரும்பினார். ஆனால் எனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை. அதை அப்பாவிடம் காட்டிக்கொள்ளவும் இல்லை. எனக்கு திருமணம் செய்து வைத்தால் உங்களுக்கு சந்தோஷமா அப்பா என்றேன் நான். ஆமாம் என்று மகிழ்ச்சியோடு தலையாட்டினார். அவருடைய சந்தோஷத்திற்காக அவர் பார்த்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டேன். திருமணத்திற்கு பிறகு எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை. ஆனாலும் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஒரு நாள் நானும் கணவரும் காரில் சென்று கொண்டிருந்தோம். அவர் தூக்க கலக்கத்தில் காரை தவறாக ஓட்டி பள்ளத்தில் விழுந்து விபத்துள்ளாகும் நேரத்தில் அவர் மட்டும் கதவை திறந்து குதித்துவிட நான் காருக்குள்ளேயே சிக்கிக்கொண்டேன். காப்பாற்றவே முடியாத சூழ்நிலை இருந்து உயிரை மட்டும் காப்பாற்றினார்கள். முதல் நாள் வந்து உங்கள் 2 கைகளும் உடைந்து விட்டது. இனிமேல் உங்களுக்கு பிடித்த ஓவியம் வரைய பணியை செய்ய முடியாது என்றார்கள். அடுத்த முறை வந்து உங்கள் 2 கால்களும் உடைந்து விட்டது. உங்களால் இனிமேல் நடக்க முடியாது. வீல் சேரில் தான் பயன்படுத்த வேண்டும் என்றார்கள். மீண்டும் ஒரு முறை வந்து உங்களுடைய முதுகெலும்பும் இடுப்பு எலும்புகளும் உடைந்து விட்டதால் உங்களால் இனி எப்போதுமே ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது என்று சொன்னார்கள். இனி வாழ்நாள் முழுவதும் வீல் சேரில் தான் உட்கார்ந்து எல்லாவற்றுக்கும் யாரோ ஒரு உதவியை எதிர்பார்த்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கை எதற்கு? உயிரை மட்டும் மிச்சம் வைத்ததற்கு பதிலாக இந்த இறைவன் என்னை கொண்டிருக்கலாமே என்று தோன்றியது என் மனதில். அவர் கொல்லாவிட்டால் என்ன, நாமே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தோன்றினாலும் அதை செய்யக்கூட கை கால் வேண்டுமே என்று படுக்கையிலே அழுது கொண்டே இருந்தேன் நான். இந்த அதிர்ச்சி எல்லாம் கடந்த இன்னொரு அதிர்ச்சி என் வாழ்க்கையில் ஏற்பட்டது. நான் எதற்கு உபயோகப்பட மாட்டேன் என்று என் கணவர் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி வைத்திருந்தார். விவாகரத்துக்கு ஒப்புக்கொள்ள முடியாமல் எதற்காக, யாருக்காக நான் வாழ வேண்டும் என்று எத்தனை முறை யோசித்து அழுதாலும் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு நாள் தெளிவு கிடைத்தது என்னிடமிருந்து. இத்தனை பறித்து கொண்ட இறைவன் ஏன் என் உயிரை மட்டும் மிச்சம் வைத்திருக்கிறான்? இந்த உயிரை இன்னும் வைத்திருப்பதின் மூலம் நான் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு வேலை, செல்ல வேண்டிய ஏதோ ஒரு பயணம் மிச்சம் இருக்கிறது என்று என் மனதில் தோன்றியது எனக்கு. எல்லாவற்றையும் இறைவனிடம் விட்டுவிட்டு எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை மட்டும் எனக்கு கொடு என்று வேண்டிக் கொண்டு தைரியமாக ஒரு முடிவெடுத்தேன் நான். அந்த முதல் முடிவு என் கணவருக்கு விவாகரத்து அளிப்பது. சந்தோஷப்பட்டார் என் கணவர். இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். மனப்பூர்வமாக வாழ்த்து மடல் அனுப்பினேன் நான். ஹாஸ்பிட்டலை விட்டு நகர முடியாமல் இன்னும் ஹாஸ்பிட்டலே இருந்தேன். படுத்த நிலையில் 4 பக்கமும் எந்த பக்கம் திரும்பினாலும் அதே வெள்ளை சுவர்கள். குறைந்தபட்சம் இந்த சுவர்களின் நிறமாவது மாற்றுங்கள் என்று மாதக்கணக்கில் இதை பார்த்து பார்த்து எனக்கு பைத்தியமே பிடிக்கிறது என்று கத்தினேன் நான். மாற்றினார்கள். உடைந்த கையை வைத்து எதையாவது அரைகுறையாவது வரைய முடியாது என்று முயன்றேன். என் முயற்சிக்கு கொஞ்சம் கொஞ்சம் பலன் கிடைத்தது. வரையது ஒன்றே எனக்கான ஜன்னலாக தெரிய தூங்கும் நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் வரைந்து கொண்டே இருந்தேன். நான் வரைந்த எந்த ஓவியங்கள் என்னை உயிரோடு வைத்திருந்தது. கால்கள் இல்லாவிட்டால் என்ன, வெளியே போக வீல் சேர் போதுமே என்று தோன்றியது. குழந்தை பெறாவிட்டால் என்ன, ஏற்கனவே பிறந்த அனாதையாக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒரு குழந்தையை தத்தெடுத்திருக்கலாம் என்று முடிவெடுத்தேன் நான். உட்கார்ந்த இடத்திலிருந்தே எழுத முடியுமா என்று எழுத ஆரம்பித்தேன். குரல் நன்றாகத்தானே இருக்கிறது, பாடலாம் என்று பாட ஆரம்பித்தேன். வாய் நன்றாகத்தானே இருக்கிறது என்று பேச ஆரம்பித்தேன். என்னை இறைவன் உயிரோடு வைத்ததற்கான காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. எழுந்திருக்கவே முடியாத பள்ளத்திலிருந்து எப்படி எழுந்து வந்தேன் என்ற என்னுடைய கதையை எல்லோரிடமும் சொல்ல ஆரம்பித்தேன். எப்படி முடிந்தது என்றும் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. வீல் சேரில் நகர்ந்து மேடையிலும் பேச ஆரம்பித்தேன். மீண்டும் மீண்டும் சலிக்காமல் என் கதையை சொல்ல ஆரம்பித்தேன். என் கதையை சொல்லி நான் பரிதாபத்தை தேடிக்கொள்வதாக பலரும் சொன்னார்கள். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. என் கதை பரிதாபத்திற்குரியது இருந்தாலும் அது பலரை உத்வேகப்படுத்தியது. அவர்களை எழுந்து நடக்க வைத்து தோற்றுப்போன அவர்கள் எழுந்து நடப்பதை பார்க்க சந்தோஷமாக இருந்தது. மீண்டும் மீண்டும் என் கதைகளை எல்லாம் மேடைகளையும் பேசினேன். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள். என்னுடைய கதையை என்னை மோட்டிவேஷன் பேச்சாளராக மாற்றியது. ஒரு தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக மாற்றியது. என்னுடைய பாகிஸ்தானை கடந்து உலகம் முழுவதும் என்னுடைய கதை எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்தது. எல்லோருக்கும் தன்னம்பிக்கை உருவாக்கியது. பிபிசியில் என்னை சிறப்பு பேட்டி எடுத்தார்கள். ஐநாவில் என்னை பேச அழைத்தார்கள். அங்கேயும் என் கதையை பேசினேன். நிறைய இசை ஆல்பங்களை பாடி சேர்த்து வெளியிட்டேன். நிறைய எழுதினேன். இவற்றையெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று
கடவுள் நினைத்திருந்தால் பிறகு எப்படி என்னை கார் விபத்திலிருந்து சாக விடுவார்? உனக்காக நிறைய வைத்திருக்கிறேன் மகளே, சீக்கிரம் எழுந்து வா என்று அவர் எனக்காக காத்திருந்ததாகத்தான் தோன்றியது. விபத்துக்கு பின் என்னுடைய உடம்போடு வீழ்ச்சியோடும் சேர்ந்து அண்டல் பேக் என்றும் எப்போதும் பொருத்தப்பட்டிருக்கும். எங்கு போனாலும் அது இல்லாமல் போக முடியாது. என்னுடைய உடல் பிரச்சனை அவ்வாறானது. சரி இருந்து விட்டு போ என்று என் சீற்றுக்கு பின்னாலேயே வைத்து கொண்டே நான். அது என் இழப்பின் குறியீடு. என்னை அது பின்தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஒருபோதும் என்னை முந்த முடியாது. எனக்கான இறப்பு என்றோ ஒரு நாள் இருந்து விட்டு போகட்டும். அதற்கு முன் தன்னம்பிக்கை இழந்து நான் ஏன் சாக வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. நினைத்து விட்டால் நான் செத்துவிட்டதாய் அர்த்தம். நான் சாக விரும்பவில்லை. நீங்களும் சாகாதீர்கள். தோற்று போகும்போதெல்லாம் இந்த இஸ்லாமிய இரும்பு பெண் முனிஃபா மசரியா நினைத்து கொள்ளுங்கள். வெற்றியின் கதவு உங்களின் விழி கூர்மை கொண்டு தானாய் திறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.